ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி 10/1/2025 ஜனவரி மாதம் இன்று வெள்ளிக்கிழமை. இன்று ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. இன்றைக்கு அனைத்து பெருமாள் கோயிலில் இன்றைக்கி சொர்க்கவாசல் சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறப்பாங்க. போயிட்டு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறுங்க. நீங்கள் இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 இன்றைய திதி இன்று காலை 10:02 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:41 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 1:41 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:02 வரை பத்திரை, பின்பு இரவு 9:08 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 1:41 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி. இன்றைய சந்திராசிரமம் சித்திரைக்கும் சுவாதிக்கும் கொஞ்சம் பேச்சு செயலை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு வீட்டிலேயே ஒரு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு அது உங்களுடைய மகனுடைய திருமணமாக இருக்கலாம், இல்லை சீமந்தமாக இருக்கலாம், இல்லை மஞ்சள் இருக்கலாம், இல்லை வீடு கிரகபிரவேசமாக இருக்கலாம். மாதிரி சுபகாரியம் செய்வதற்கான ஒரு காது குத்தலாக்கலாம். இல்லை சுபகாரிய சம்பந்த எண்ணங்களுடைய அதிகரிக்கக்கூடிய மேம்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த சுபகாரியத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சுடுங்க. உங்களுடைய இந்த பழக்க வழக்கங்களை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. அதான் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரப்போது. இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு பிராப்தம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அது வாய்ப்பு உள்ளவங்க கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் உள்ளவங்க இதை கொஞ்சம் நம்பிக்கை மேம்பட போகுது. குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை மற்ற நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுதுங்களுக்கு. அதே மாதிரி கல்வி பணியில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைதுங்களுக்கு. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் வருமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் புதிய நபர்களால் ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு பார்த்துங்க. ஒரு மாற்றம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். ரிஷபராசின்னு பார்த்தவங்க உங்களுடைய தோற்ற புள்ளியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க. அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் ஒரு மேம்பட்ட எண்ணங்களாக, செயலும் ஒரு மேம்பட்ட உயர்ந்த செயலாக இருக்க போது உங்களுக்கு. அதே உங்களுக்கு மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல பேரையும் ஒரு மரியாதையும் கொடுக்க போது உங்களுக்கு. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய சமூக பணியை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டாலே உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி இந்த உயர் பொறுப்பில் இருப்பவங்க நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆர்வமின்மை சூழல் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. இந்த எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இழுபறியான சில பணிகள்லாம் இன்று முடிய போதுங்க. இது வரைக்கும் முடியாமல் இருந்த சில இழுபறியாக இருந்த வேலைகள் நீ முடிய போது உங்களுக்கு. வெளியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு. உடைய கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஆடம்பர செலவெல்லாம் இருக்கும். அந்த ஆடம்பர செலவுக்கு தேவையில்லைனா கொஞ்சம் யோசித்து அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்களைங்க. மறைமுகமாக இருந்த சில பிரச்சனைகள் இன்னங்கள்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்க. நீங்கள்
வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உங்களுக்கு சிறப்பாக முடியும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையை கொஞ்சம் கடைபிடி உங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்தில். மற்றபடி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கடகராசியில் பார்த்தவங்களுக்கு இந்த அரசு பணியில் உள்ளவங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு உத்தியோகத்துக்குரிய சில சூட்சுமங்கள்லாம் அந்த புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுறதா உங்களுடைய பணி செய்யாத எந்த தடையும் உங்களுக்கு இருக்க போது கிடையாது. இந்த கடன் சார்ந்த சிந்தனைகளாக அதிகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய இந்த சேமிப்பு தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது. அதே மாதிரி நிலையான வருமானம் கொடுத்த எண்ணங்களும் உங்களுக்கு மனசில் அதிகக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்கிற நிலை ஏற்பட போகுது. மற்றபடி ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய உயர் அதிகமாக நல்லா ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு உடைய குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். அது குழந்தைகள் வைத்து கொஞ்சம் பசங்க என்ன படிக்கிற எதுவுமே அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் அவங்க வேலை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை தான் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த உல்லாச பயணத்தில் கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். அதை பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க குடும்பத்தோடு. உங்களுடைய தன வரவு மேம்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு உடைய பிரபலமானவுடைய அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேல்நிலையை கொண்டு செல்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. உடன் இருப்பவர்களுடைய ஒரு யார் எப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி இந்த மறைமுகமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய கவலைகள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் பணி நேரத்தை எந்தவித தடை இல்லாமலும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. நீண்ட நாள் சேமிப்பு தொடர்பாக சில எண்ணங்கள் திட்டங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதேமாரி உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் விவேகத்தோடு இடம் அறிந்து பேசுங்க. பொறுமையை கடைபிடிங்க. எடுத்தங்கவுத்துன்னு கொஞ்சம் பேசுவதை தயவு செய்து கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு பெரியவங்களுடைய கருத்துக்களை சில விஷயங்களை கேட்டு நீங்கள் செயல்பட்டால் அது விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுவரை சில பயணங்கள்லாம் ஏற்படும். அந்த பயணங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. மற்றபடி ஒரு பரிசு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த எதிர்பாராத சில செலவெல்லாம் வரப்போகுதுங்க. நினச்சி பார்க்காத திடீர் செலவு வரப்போகுது. அந்த செலவுலாம் உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய காலகட்டம் அமைப்பதுனால கொஞ்சம் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுடைய சகோதர வேலையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் உங்களை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி திடீர் செலவுகளால் உங்களுடைய சேமிப்புலாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி இந்த உங்களுக்கு தேவையான விருப்பமான சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. தொழில்நுட்ப கருவியால் சில விரயங்கள் ஏற்படலாம். ஆனால் தொழில்நுட்ப கருவிகளை வாங்குகின்ற பொழுது புதுசாக வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்க. பழைய பொருளாக இருந்தால் அது சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படும். கவனமாக இருங்க. மற்றபடி பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. கொஞ்சம் விரயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய தடைகளை எல்லாம் வென்று வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அமைதவங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் ஒரு திறமைக்கேற்ற ஒரு பாராட்டும் ஒரு பதவி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பேச்சு வன்மையெல்லாம் கொஞ்சம் காரிய சித்தி தான் நினச்சி நீங்கள் ஒரு வார்த்தையை செய்யணும் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பழிக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறதுனால அந்த பேச்சு வன்மை பேச்சு சித்தி உங்களுக்கு இருக்குது. சொல்லக்கூடிய வார்த்தை பழிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கனால நீங்கள் எது சொன்னாலும் பழிச்சிடும். நினச்சி செய்ய விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக முடிய போகுது உங்களுக்கு. இந்த கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கங்கள்லாம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பாராட்டு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று இந்த கலைப்பணி சார்ந்தவங்களாம் ஒரு ஆதாயம் ஏற்பட போவதால் உங்களுக்கு உத்தியோகத்தை உங்களுக்கு திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த உடையெல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க போகுது. அதே மாதிரி எதிர்காலம் கொடுத்த சில முடிவுகள் எல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும். அந்த முடிவுகள் சரியான முடிவாக இருக்கும். முடிவெடுங்க.
கடன் தொடர்பான பிரச்சனைலாம் படிப்படியாக குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உடைய சிந்தனையில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வெளியூர் பயணத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி அந்த வெளியூர் பயணம் உங்களுக்கு சுபமாக முடிய போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு உடைய இந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கை கொடுப்போதுங்க. எந்த சுபநிகழ்ச்சி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதுக்கான முயற்சி எடுத்து அந்த எண்ணங்கள் செயலாக மாறி சிறப்பாக முடிய போகுது உங்களுக்கு. மனதில் ஒரு புது புது எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய ஆசைகள்லாம் பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உடைய பிள்ளைகள் வெளியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அவங்க விரும்பி எடுத்த ஒரு கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், திருமணமான பெண் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறப்பாக இருக்கலாம். எந்த விஷயமும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நல்ல ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. வெளியூர் பண்ண உங்களுக்கு சாதகமாக ஏற்பட போகுது உங்களுக்கு. பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த வாழ்க்கை துணை வழியிலேருந்து சில கருத்து வேறுபாடெல்லாம் குறைந்து ஒரு அந்யோன்யம் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களில் கொஞ்சம் நல்ல ஆதாரத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் உடைய பழக்க வழக்கங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. தேவையற்ற பயனற்ற செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அப்படி கட்டுப்படுத்தாலும் உங்களுடைய கையிருப்பு அதிகமாக உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் புதுவிதமான ஒரு பொலிவுடன் காணப்படக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. இந்த கணிதம் சார்ந்த துறைகள்லாம் கொஞ்சம் வாய்ப்புகளும் கிடைக்க போது அதில் ஒரு சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. விவசாயம் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படைய சூழலாக இருப்பதால் நீங்கள் எந்த பயிர் போகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிரை நீங்கள் போட்டால் நல்ல மகசூலை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நில நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய வியாபாரம் தொடர்பான சிந்தைகளாக அதிகரிக்க போது உங்களுக்கு. உடைய கற்பனை தொடர்பான பணியில் ஒரு முன்னேற்றத்தை இங்கே கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் குழந்தை வேலை ஒரு வளர்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. உடனே பார்த்தா உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த கலை சார்ந்த பணிகளில் கொஞ்சம் ஈடுபாடு சில பேருக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த மனதை ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று. ஆனால் இதையும் நீங்கள் தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. இந்த நீண்ட நாளாக தடைப்பட்ட சில பணிகளை நீங்கள் மீண்டும் தொடங்கி செஞ்சு முடிக்க போகிறீங்க. மற்றபடி ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமையாண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.